நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென நிகழ்வரத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. காலை சாங். அனைவருக்கும் வணக்கம். 1976-77 நம்ம கல்லூரியில் பியூசி பயின்ற நம் முன்னாள் மாணவர்களின் அழைப்பிற்கு ஏற்ற அதை ஒற்றுக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்றோர் மற்றும் சான்றோர்கள் அனைவருக்கும் நம் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் முதற்கண் வரவேற்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று கூறுவார்கள். அதுபோல நாம் இங்கு 1976 சேரும் பொழுது நம்மளை பயிற்றுவித்து சிறப்பாக வழிநடத்தி சென்ற பேராசிரியர்களை முதற்கண் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்கள் இறைவன் என்றால் நாம் பயின்ற கல்லூரி கோயிலாகும். எனவே இந்த கோயிலில்
நம்ம ஆரம்பித்து வைத்த திரு ஐயனாடார், உயர் திரு ஐயனாடார், ஜானகியம்மாள் அதை அவரோட குடும்பத்தினர் வழிநடத்தி செல்கிறார்கள். அதன்படி நம் பயின்ற போது முன்னாள் முதல்வர் திரு பவுன்ராஜா அவர்களும், முன்னாள் மாணவர் இந்நாள் பிரின்சிபலாக இருக்கும் திரு அசோக் அவர்களையும் வரவேற்கிறேன். அதுபோக நம் பழைய மாணவர்கள் எல்லோரும் 49 வருடங்களுக்கு கழித்து ஒன்று கூடியிருக்கிறோம். அதை சிறப்பாக கொண்டாட இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கின்றன. இத்துடன் என்னுடைய வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ராதாமோகன். இன்றைய நாள் நம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள். நமது பாரத தேசத்தின் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 2015ஆம் நாள் இறந்த நம்மளை விட்டு பிரிந்த நாள். மாணவர்களுடன் வாழ்வதையே ஒரு சந்தோஷமான நிகழ்வாக கொண்டுள்ளவர். அவர்களுக்கும் நமது முன்னாள் பேராசிரியர்களுக்கும் நம்மில் ஒருவராக இருந்து நம்மை விட்டு மறைந்த நமது நண்பர்களுக்கும் ஒரு நிமிடம் நினைவஞ்சலி செலுத்துவோம். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும், மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. சேர்பர்சன் அட்ரஸ் பை மிஸ்டர் ஏ ஆறுமுகசாமி. வணக்கம். எங்களது அழைப்புக்கு ஏற்று இங்கே வருகின்ற முன்னாள் பேராசிரியர் அவர்களுக்கும் இன்றைய கல்லூரி முதல்வர் அசோக் சார் அவர்களையும் மற்றும் நமது சக மாணவர்கள் அனைவரையும் இங்கே வரவேற்பதில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். 49 ஆண்டுகள் கழித்து எல்லாத்தையும் சந்திக்கிறோம். இது ஒரு புது ஒரு பிறப்பு மாதிரி நமக்கு. அதான் 49 வருஷம் கழித்து எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். மீட்டிங். தேங்க்யூ ஆறுமுகசாமி. அட்ரஸ் பை டாக்டர் சி அசோக், பிரின்சிபல், அஞ்சா காலேஜ். Very good morning, one and all present here. Really, I am so happy that the students of Anjak studied in the year 76-77, having a get-together in Anjak. It is for your information, once I was a student of this Anjak, then I became as a lecturer here since 1992. Then
I assumed as principal from 2018. I know this college as a student, as a staff, and as a principal. இங்கே வந்திருக்க எல்லாருமே எனக்கு மூத்தவங்களாக தான் இருக்கீங்க. So I am not here to give any suggestions to you. As a representative from administration, I would like to remind you the policies of Anjak. That's all. அது பாலிசி அப்படிங்கிறது வந்து அஞ்சாக் காலேஜில் மாற்றம் இருக்கவே இருக்காது. இது வந்து என்னது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் I would like to express certain policies behind Anjak as far as alumni association is concerned. Anjak College is encouraging the alumni participation wherever it is possible. Now, departmental activities proposed by alumni members is encouraged. But எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. We don't do a PUC during this current scenario. இந்த PUC பேட்சை எனக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருந்தது, நிறைய சிரமங்கள் இருந்தது. Though we have 3 representation from PUC in our alumni executive membership. 3 பேர் ஆக்டிவாக இருக்காங்க. உங்கள் PUC பேட்சில் இருந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலேயே 3 பேர் இருக்காங்க. டாக்டர் கு கணேசன், மிஸ்டர் சத்யமூர்த்தி அண்ட் மிஸ்டர் ஆறுமுகசாமி. இந்த 3 பேருமே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்காங்க. இருந்தாலும் என்னால் PUCயை ஒருங்கிணைக்க எனக்கு சில பல காலங்கள் ஆச்சு. அப்போ அவர் ஆறுமுகசாமி அண்ணாச்சி வந்து என்ன பண்ணாங்க, போன வருஷம் நினைக்கிறேன், they convened get together in Chidambaram Hotel, and I asked him to convene the same in our Anjak campus, and he is able to materialize, for which I am very much thankful to Mr. Arumuchami and co. இப்போ உள்ள சூழ்நிலையில் as a member of alumni நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எப்போவுமே we never see the staircase or ladder as soon as we reach a top. நம்ம மேலே உச்சிக்கு போன பிறகு ஏனியை திரும்பி பார்க்குறது கிடையாது. பட் யூ ஆர் ஹேவிங் வெரி லாயல்ட்டி டுவர்ட்ஸ் அஞ்சாக். நீங்கள் திரும்பி வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தட் மீன்ஸ் என்னது, நீங்கள் ஏனியை திரும்பி பார்க்குறீங்க. ஸோ தட் என்னது, எல்லா ஆசான்களையும் என்ன பண்ணியிருக்கீங்க, கேதர் பண்ணியிருக்கீங்க. இது வெரி நைஸ் ஜெஸ்டர் ஆன் யுவர் பார்ட். இங்கே அஞ்சாக் காலேஜை எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் எனி எக்ஸ்பர்டைஸ் தட் ஹேஸ் டு பி சென்ட் டு அவர் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். நீங்கள் சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது you are 100% obeying your parents or elders. But இப்போ டாப் சிட்டர் மாதிரி அப்படி என்னாச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. now children are ruling the family. என்ன சில்ட்ரன் சொல்கிறாங்களோ அதான் நடக்குது. அப்போ சில்ட்ரனுடைய பிஹேவியர், சில்ட்ரனுடைய ஒரு பழக்க வழக்கம் எதா இருந்தாலும் they must physically experience everything, for which you are most welcome to Anjak at any instant. நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் just you convey through alumni association, they will coordinate with you. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் காமர்ஸ் படித்தவங்க காமர்ஸ் ரிலேட்டடு ஃபீல்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க வேறு மாதிரி என்னது ஒரு
ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேறு இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்து சொன்னாவே போதும். தட் வில் பி மோஸ்ட் வெல்கமிங் ஜெஸ்டர் ஆன் யுவர் பார்ட். வி எக்ஸ்பெக்ட் திஸ் ஒன். வேறு எதுவுமே என்னது உங்கள்கிட்ட இருந்து இது பண்ணல. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டாக நீங்கள் என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் தட் இஸ் மோஸ்ட் வெல்கம். தட் வில் பி கிரேட்லி சப்போர்ட்டிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. உங்கள் அனைவரையும் இங்கு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் அஞ்சாக் அலுமினி அசோசியேஷன், ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் சம் activities which are happening, which are doing in our college with the help of the alumni members of our college. So it is given in the slide. Every year we are organizing annual get together on the first Sunday of August. So coming Sunday, next week இதே டயத்தில் வந்து இதே செமினார் ஹாலில் ஒரு annual get together நடக்கும். So we invite all of you to join with the annual get together meeting. In addition to that, so many welfare activities are being organized or conducted, arranged by our alumni association for the welfare of students. We are giving scholarship to the needy students, single parent students. So many infrastructure facilities have been developed, established in our college with the help of alumni association fund. These funds are generated by the generous, magnanimous contributions made by the college alumni. So we request you, all of you, to go through our college website and find the activities we are doing, and you can contribute through the alumni association account. So with this, I am very, very happy to thank each and every one of you for your participation in this meeting. Thank you very much. நமது அழைப்பை ஏற்று எங்கெங்கிருந்தோ வந்திருந்து நம்மளை சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது முன்னாள் பேராசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி. முதலாவதாக நமது கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் நமது கணித பேராசிரியருமான டாக்டர் பவுன்ராஜா அவர்களை, போத்தீஸ் ரமேஷ் அவர்களை பதக்கம் அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Dr. C. Ashok, Principal of our college, by our friend Dr. Muthucheliyan, former Vice Chancellor. Next, I request John Kennedy Auditor to honor our former principal, Dr. Sevugavandian. Next, I call upon Interior Decoration C. Suresh to honor our Professor Dr. P. Sivasamy and former Controller of Examination of the HMR.
Next, I request P.D. Sudarshan, printer and Federal Bank owner, to honor Dr. Chandra Mohan. I request our friend, ink manufacturer and seller P.S. Ramasamy to honor Professor S. Alagappan. I request T.V. Balasubramanian of Rubilux Paints to honor our Professor S. J. Seelan. I request P. Karvanan, Managing Director of Sony Fireworks, to honor Professor T.S. Ramachandran. Next, I request P.G. Bhaskaran to honor our Professor G. Sabasindhi. Next, I request Auditor M.K. Kanagaraj to honor our Professor V. Harirajan. I request R. Maheshwaran to honor Professor S. Karpaya. I request Dr. M.K. Kanagarajan to honor our Professor M. Chidambaram. I request V. Devendran to honor our Professor J. Dharmaraj. I request Ruben to honor our Professor Kadambarajan. I request our friend Armachami to honor Alumni Secretary Dr. Velichami.
I request PSRS Ramasamy to honor our alumni treasurer Dr. Parameswaran. Thank you, friends. Now it is a time for our beloved professors to share their memories and give their blessings to us. First, I request Dr. Pound Raja to address. My dear former students, my dear former colleagues, I deem it a great pleasure to be here with you in this fine morning. It is more than about 49 years since you all were in the campus as current students moving about everywhere. It is really very great of you to think of your alma mater, your teachers and your colleagues, even after a long period of 49 years, and making arrangements for a gathering of this kind. I really appreciate the efforts you have taken to assemble here in the seminar hall. This gives the pleasure to all of us. It will certainly give you pleasure to come and see the developments that has taken place in the college. During year 76-77, only a handful of buildings were there. And I think there was not much of any tree worth calling tree itself. Now you will see that there is so much of change in the college, all for the betterment of the society and the college itself. Particularly, you will see that new building that has been constructed at a cost of nearly 33 crores. And many such things are taking place. We must congratulate the present team of management, principal, staff, and students also. Now, I don't want to say much more because the trend set by predecessor speakers tells me that I should be as brief as possible and should not take your time. Anyway, I will just talk about, tell you only one thing. You are all now senior citizens, and I am a super senior citizen. I would like to recall a saying by Margaret Thatcher, former Prime Minister of Great Britain. I felt that that saying is very much relevant to me particularly because I am mostly known by my former students as a very strict man. One should not be so strict as he was and all that. But what Margaret Thatcher says is, when the going gets tough, it is the tough who get going. You must appreciate the wording as well as the meaning. When the going gets tough, it is the tough who get going. So that alliteration. Not only that, whenever it becomes very difficult, situation is very tough, very difficult, it is only people who are very firm,
who are very adamant, who will not be swayed by any emotion, who will be able to do things, get going. You may see that now. You compare the Great Britain of Margaret Thatcher and the Great Britain of today. How many prime ministers? Nearly 3 or 4 in a year are coming and going. But what Margaret Thatcher did is even today relevant. So that way, in your life, of course you become a senior citizen, but still for the rest of your life, I would only recommend the saying of Margaret Thatcher that whenever the getting going tough, you must act tough. That will help you in all your in all circumstances when you go through all kinds of problems and so on. Once again, I thank you all for having arranged for such a meeting like this and giving us the pleasure of meeting your old students who are occupying really good positions in life. And for a teacher, there is nothing more rewarding than seeing that their students have come up in life very well. Thank you very much. Thank you, sir. Now I request Dr. J. Sevuga Pandian, our former principal, to give his address. அவைக்கு வணக்கம். நான் தமிழில் பேசுவது என்னவென்றால், உங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் இந்த கல்லூரியில் மாணவராக சேர்ந்திருந்தேன். அப்பொழுது டாக்டர் பவுன்ராஜா அவர்கள் எனக்கு கணித பாடம் எடுத்தார்கள். அவர்களிடமிருந்து நான் மிகுந்த பாடங்களை கற்றுக்கொண்டேன். கணிதம் மட்டுமல்லாமல் மற்ற பாடங்களையும், வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேறுவது என்ற பாடத்தையும் அவர்கள் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். இப்பொழுது அந்த பாடமானது எனக்கு நல்ல தைரியத்தையும் மன ஒழுக்கத்தையும் தந்து மகிழ்வுடன் நான் இருக்கிறேன். மேலும் இங்கு வந்திருக்கும் திரு அசோக் அவர்களையும், இந்த இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் திரு ராஜமோகன் அவர்களையும், எனது ஆசிரியர்கள் திரு அழகப்பன், திரு செபசிந்தை மற்றும் பலர் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். நான் இங்கு பாடம் படித்து பியூசி டிகிரி எல்லாம் இங்கு படித்து முடித்து விஹெச்என்எஸ்என் காலேஜில் நான் கெமிஸ்ட்ரியில் எம்எஸ்சி படித்து இந்த கல்லூரியில் ஒரு முதல்வர் என்ற ஸ்தானத்தை அடையும் முன் எல்லா வேலைகளையும் நான் செய்து வந்திருக்கிறேன். கீழிருந்து எல்லா வேலைகளையும் நான் செய்து வந்திருக்கிறேன். இந்த கல்லூரிக்கு மிகுந்த பெருமையும் மிகுந்த பற்றும் உடையது. எனவே நாம் எல்லாம், நீங்கள் எல்லாம் 1976-77 பியூசி படித்த மாணவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இந்த கல்லூரியின் சிறப்பை இன்று நீங்கள் நேரடியாக பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய குழந்தைகளை இங்கு படிக்க வைத்திருப்பீர்கள். எல்லாம் வல்ல இறைவனின் செயலால் நீங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறீர்கள். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த கல்லூரி மேனேஜ்மெண்ட் அன்பர்களுக்கும், இந்த
மாணவர்கள் நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏனென்றால் இன்று தான் எங்கள் வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உரியவற்றை வாங்கி கொடுத்து எல்லாம் சென்று விட்டு வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. நான் வரும்போது என்னவென்றால் இங்கு மாணவர் எனக்கு ஒரு ஃபோன் செய்தார். நான் உடனே கிளம்பி விட்டேன். எனவே இந்த தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்கிறேன் உங்களிடம். மேலும் இந்த மாணவர்கள் 1976-77 அங்கு வைரம்காலில் இருந்தவர்கள் எல்லோருமே எனக்கு மிகுந்த நண்பர்களாக பழகியவர்கள். அவர்கள் எல்லாம் எங்கு சென்றாலும் எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் என்றாலும் என்னிடம் வந்து சொல்லுவார்கள். அதுதான் எனக்கு பெருமையாக இருக்கும். அப்பொழுதுள்ள காவலர் உதவிக்கு துணை காவலர் அவர்கள் இந்த உதவி காவலர் அவர்கள், நான் துணை காவலர் அவர்கள் கீழ் வேலை பார்த்தேன். அவர்கள் என்ன கேட்டாலும் உடனடியாக எனது நண்பர்கள், அதாவது நீங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக உதவி செய்தீர்கள். அதை நான் மறக்கவே முடியாது. அதை நான் இங்கு உங்களிடம் தனியாக பேசும்போதும் செல்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு மிகுந்த நண்பர்களாக விளங்கினீர்கள். அவர்களையெல்லாம் நான் வாழ்த்தி வணங்கி இங்கு வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த கல்லூரியின் முதல்வர்களும் பல பேராசிரியர்களும் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள். இங்கு வந்திருக்கும் ஆசிரியர்கள் திரு அழகப்பன், திரு சிவசிந்தை போன்றவர்கள் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள். எனக்கு ஆசிரியர்களாக இருந்து நல்ல வழியை காண்பித்தவர்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். மேலும் இந்த கல்லூரியானது அஞ்சாக் அலுமினி அசோசியேஷன் என்று பெயர் வைத்து இந்த ஒரு அலுமினி அசோசியேஷனை தொடங்கி இருக்கிறது. இந்த அலுமினி அசோசியேஷன் தொடங்குவதற்கு திரு வைரப்பிரகாசம் அவர்கள் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். அவர்களுடைய சீரிய பண்பினால் இந்த கல்லூரியின் வளர்ச்சியானது மிகுந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறது. அவர்களுடைய பெயரில்தான், அவர்களுடைய முயற்சியில்தான் இந்த அலுமினி அசோசியேஷன் தொடங்கப்பட்டது. அது தொடங்கும்போது நாங்களெல்லாம் சிறிய ஒரு கூட்டத்தை கூட்டினோம். இப்பொழுது அது மிகுந்த பெருமையை தருகிறது. அந்த அலுமினி அசோசியேஷனிடம் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் பேராசிரியர்கள் மற்ற எல்லோருமே இந்த அசோசியேஷனுக்கு நல்ல ஹெல்ப்பை உதவி செய்பவர்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். உங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மேலும் பல வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்று இந்த கல்லூரியை நினைத்து வந்திருக்கிறவர்களுக்கு நான் மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பையும் செலுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். Okay, I am Dr. S. D. Seelan.
I worked as a professor of botany in the PT department. I wanted to speak volumes and volumes about this college. But because there is only a brief time available, I would like to mention only a few things that I enjoyed in this college. I worked here for more than 33 years, and my relationship with the students was extremely good. I still remember how my students were made to study by themselves. Very important. It is something you come out gloriously, you feel a lot of happiness after coming out of the teaching area. The most important thing is when you make the students learn by themselves, that is more interesting. In fact, for my PhD, my students helped me a lot. Yes, I gave 6 or 7 topics from my own. This is captioned. And all the research materials were available. The facilities given to the college was tremendous. The chance given to students to develop their caliber was very immense. You cannot describe everything in brief sentences, in brief statements. The management was very magnanimous in giving the most important facilities that we needed and our students needed. And I think students made use of all these facilities given to them. The second thing that I remember is the discipline that was maintained in the college. I think all these three principles who worked here, they were mainly for maintenance of discipline. Yes, wherever you go, whenever you meet students out of this area, they used to tell about the discipline maintained in this college. Yes, I know that. When my father, Ayanadar, was talking to my wife and myself, he used to say, how is the discipline of the college? Is it all right? Then our beloved correspondent, I'm very sad to say that he is no more, my elder brother Vairaprahasam, strict disciplinarian. I'm very happy all these 3 people who are seated before you, who worked as principals, they maintained a discipline. Whenever you have discipline, your life is guaranteed. This is what I understood, I gained from this college. I can never forget about this. Even in Chennai, when I did in Madras Christian College, when the ticket checking people came, oh, you are from Anjak, Ayanadar Janimal College. I don't need to look into any of these details, your season ticket and all. They were confident about the discipline of the college. So please see that you bring up your children, grandchildren, in a disciplined way. Another thing is, you give them God-fearing nature. Yes, without Lord Almighty,
you cannot touch anything much. Whenever I left my home for teaching here in this college, my wife used to send me in prayer. I left the house in prayer and ended up my college career also that way only. I still remember what I wrote about my beloved, I won't say principal, my beloved brother, Dr. Poundraja. I ran the race. ஓட்டத்தை ஓடினேன். I finished the course. There is a crown waiting for me. I truly believe in that. As a very sincere student of, teacher of this college, I believe in discipline. I believe in God Almighty. If at all I have come in my 85th year, this is my age. I am 85 years of age. And if at all I talk boldly, it is the Lord Almighty who had been guarding me, guiding me, feeding me. All these things. I hope the children of Anjar, the founders of Anjar, the children of my beloved father and mother, Ayanadar and Janayamal, they left that. Please follow that. Make your children also follow that. I think God Almighty, I see your faces. Very nice, beautiful faces. Very green in my memory. God will bless you very much. Your children will prosper in future. You will be a blessed people. Please don't forget about this college, your alma mater. May God bless you all. May He guard you, guide you and feed you. Thank you very much. Thank you, sir. Now I request Dr. V. Chandramohan, Physics HOD, to அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நான் பேசுவது நன்றி நகர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது நான் வந்து மூன்றாவதாக எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நான் மிகுந்த நன்றி. அதோடு இல்லாமல் நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து இந்த வாய்ப்புகளையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த கல்லூரி நிறுவனர்களுக்கு நாம் அனைவரும் பணியாற்றிய ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் இந்த சூழ்நிலையை உருவாக்கிய நிறுவனர்களை நாம் ஏனென்றால்
முதலில் நான் சொல்ல விரும்புகிறது, நான் எத்தனையோ பொருள்கள் இந்த கல்லூரி, அதாவது 2001 ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு மொத்தம் 50 வருஷம் இந்த கல்லூரியில் நான் எழுதப்பேன். ஆனால் எல்லா வருஷம் விட மிக சிறந்ததாக நான் கருதுகிறேன் என்றால், மாணவர்கள் மட்டும் பட்டம் வாங்க வேலை பார்த்த கல்லூரி ஆசிரியர்களும் படித்து பட்டம் வாங்க. இன்னைக்கு நானும் படிச்சோம். எல்லாமே காரணம் இந்த கல்லூரி சூழ்நிலை தான். அதாவது மாணவர்கள் மட்டும் படிக்கிறவர்களும் அவர்களோடு அதனால்தான் நாங்கள் அந்த காலத்தில் ரொம்ப சௌகரியமா கம்ப்யூட்டர், நாங்க கம்ப்யூட்டர் படிச்சது எங்க போய் படிச்சோம்? சென்னை ஐஐடி. அங்க போய் ஹாஸ்டல்ல தங்கி, அப்ப மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. பஞ்சிங் கார்டு இதான் படிச்சு முத கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்குறதா மற்ற டிபார்ட்மெண்ட். படிக்கிற சூழ்நிலை ஆசிரியர்களும் படிக்கின்ற சூழ்நிலை இது எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் யார் செயல்படுகிறது நான் சொல்றேன். மேனேஜ்மெண்ட் டாக்டர் பவுன்ராஜா அவர்கள் 1977 நினைக்கிறேன், 77 95 வரைக்கும் 5 வருஷம் பிரின்சிபலாக இருந்தார். இன்னைக்கு டாக்டர் அசோக் சொன்னாரு, இந்த கல்லூரியில எப்படி நடந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார். எத்தனையோ முதல்வர்கள் மாறி அன்னைக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருந்தார் அப்படின்னு இன்று வரை இந்த கல்லூரியில் வரும் அனைத்து முதல்வர்களும் கடைபிடிக்கிறார்கள். அதனால இந்த கல்லூரி நிறுவனங்களுக்கு நன்றி. அடுத்து எங்களை ஏறக்குறைய 48-49 வருஷத்துக்கு பிறகு, அதாவது கோல்டன் ஜூப்ளி இன்னும் கோல்டன் 50 வருஷம் ஆகல, 49வது வருஷம். இத்தனை வருஷம் கழித்து எங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க, எங்களை இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதோட எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள். அதோடு எங்களை கௌரவப்படுத்தி நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, நாங்க உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததோட எங்க ஃப்ரெண்ட்ஸ், பழைய கொலீக்ஸ், பழைய பிரின்சிபல்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி. கடைசியாக நான் ஒரு குரல் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வெள்ளத்தினைய மலர் நீட்டம்
மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர். அதாவது நம் உள்ளம் மனசுல நம்ம உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு வர வர நாம் மேலும் மேல் உயர்ந்த அதனால எல்லாருக்கும் நல்ல சகல உயிரினம் சகல சம்பத்தும் பெற்று சமாதானமாகவும் சுத்தமாகவும் வாழ அறிவித்ததை இறைவனை வேண்டி உங்களுக்கு மறுபடியும் நன்றி கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். E.S. Ramachandran. மிக அருமையாக I love Sivakasi. அழகாக I am நடத்துகிறீர்கள். proud to be a இதற்கு Sivakasian. காரணம் Palkalai Semau, Professor Muthuchelian. டிசிப்ளின் தான் முக்கியம். ஒரு டிசிப்ளின்டு பீப்புள் இந்த விழாவை நடத்துறீங்க. இங்கே இறங்கின உடனே அதே பொட்டு வச்ச முகம், அதே மனுஷன் ராமச்சந்திரன் TSR அப்படி கையை வச்சு ஒரு காமிச்சார். எனக்கு இந்த மெமரி என்னால் மறக்க முடியல. எனக்கு உண்மையாகவே ஆனந்தமாக இருக்கு. இந்த பொட்டு வைக்க காரணமே என்னன்னு கேட்டால், in Hinduism they say that the endocrine gland governs the body. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்லுதுன்னா, the body governs the endocrine gland. ஆனால் குரானில் இஸ்லாமில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், they concentrate only body only. இது எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னன்னா பிட்யூட்டரி கிளாண்டை இந்த இதை மறைக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ வீடுகளில் விண்டோஸ் இருக்குது, அந்த விண்டோஸு ஸ்க்ரீன் போடுறோம். ஏன்னா டிஃப்யூஸ் லைட் வரணுங்கிறதுக்காக போடுறோம். இங்கே டிஃப்யூஸ் லைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு காரணமே. இங்கே பெண்கள் இங்கே ஒரு பொட்டு வைப்பாங்க. அது காரணம் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு மேலே பீனல் கிளாண்டு. அந்த பீனல் கிளாண்டு எப்போ உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டால் 10 வயசு 13 வயசு தான். அதான் நெத்துச்சுடி வைக்கிறீங்க. அதுக்காக தான் பீனல் கிளாண்டை இங்கே ஒரு பொட்டு வைக்கிறீங்க. அதுக்கடுத்து இங்கே உத்தராச கொட்டை கிளான்ஸில் எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் இருப்போம் ஹிந்துவிசத்தில். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் என்ன கேட்டால், இங்கே வேட்டிக்கன் போயிருந்தேன். அது மாதிரி ஜெர்மனில் ஒரு சர்ச்சுக்கு போனேன். அதான் பிக்கஸ்ட் சர்ச், அதான் உயரத்தில் அந்த கிராஸ் மேலே ஏற்றிருக்காங்க. ஆனால் ப்ராடில் பார்த்தாச்சுன்னா வேட்டிக்கன் தான் சர்ச் தான் பெருசு. அங்கே நானும் என் ஒய்ஃபும் அந்த பாதிரியார் காலில் விழுந்து கும்பிட்டோம், அதாவது வஜ்ராசனத்தில். அவங்க என்ன செய்யாங்கன்னா ஒரு கிராஸ் போட்டாங்க. அப்போது ஒரு ஸ்மைல் பண்ணார். அந்த சிரிப்பு என்னன்னு காரணம், இந்த பொட்டி ஏற்கனவே வச்சுருக்கேன்ல, இதுக்கு எதுக்கு மறுபடியும் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த கிராஸ் வச்சார். இஸ்லாமில் குரானில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வஜ்ராசனத்தை மாதிரி இது பண்ணுறோம், அது காலில் விழுந்து இங்கே தான் இந்த இதில் இதாகுது. எல்லா மதமும் ஒன்று தான், ஆனால் நம்ம தான் பிரிக்கிறோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறோம், வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறோம். இப்போ 100 பேர் வந்திருப்பீங்க, இங்கே ஒரு 20 பேர் வந்திருப்போம். இந்த 20 பேரில் யாராவது 2 பேரும் ஒன்று போல இருக்காங்களா? உருவத்தில் ஒன்று போல இருக்கலாம், குணத்தில் யாராவது ஒன்று போல இருக்கீங்களா? இந்த பிரின்சிபலும் இந்த பிரின்சிபலும் உருவத்தில் ஒன்றா இருக்கலாம், ஆனால் மனத்தில் ஒன்றா இருக்காங்களா? கிடையாது. இதுதான் பிரம்மா படைச்சிருக்கா. நம்ம தான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது. நீங்கள் என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு கேட்டால், நீங்கள் வேற ஊர்கள்லேருந்து வந்திருக்கீங்க, இப்போ இங்கே படித்து மேலுக்கு வந்துட்டீங்க. எங்களுடைய ஃபங்க்ஷன் கேட்டால், வி ஹவ் டு அப்டேட் அவர் சில்ட்ரன். இப்போ முன்னால் மாணாக்கராக இருந்தீங்க, இப்போ நான் மாணாக்கர், நீங்கள் ஆசிரியர்கள். உங்கள்கிட்ட இருந்து சில இதில் நான் கற்றுக்கிறேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் 5 நாளைக்கு முன்னால் 50 வருஷத்துக்கு முன்னால் உட்கார்ந்த சுரேஷ் இப்போ கேள்வி கேட்குறான், சார் காய்க்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தைன்னு கேட்குறான். ஒன்று என்ன சோதிக்கிறதுக்கா அல்லது அவனுக்கு தெரியாமல் தான் கேட்குறானான்னு கேட்குறது தெரியல. உடனே கூகுளில் போட்டேன் 2 தான். சார் க்ரீன்னா எல்லாமே க்ரீன் ஃப்ரூட்னா க்ரீன் தானே, ஃப்ரூட்டு க்ரீன் ஆப்பிள் ஃப்ரூட் தானப்பா அப்படின்னேன்.
அப்போது படிப்புங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும். சுடாடு வரைக்கும் படிங்க, எக்ஸாம் எழுதுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் யூ லவ் யுவர் ஒய்ஃப். The women must love their husband. That is very important. And love your children. நல்ல பெஸ்ட் மதர், பெஸ்ட் ஃபாதர் ஆகணும்னா யூ ஹேவ் டு அப்லிஃப்ட் யுவர் சில்ட்ரன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் எல்லாரும் நல்லா வாழ்ந்து நல்ல பெருமையோடு வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு கடவுள் அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இங்கே மேடையில் இங்கே அவைக்கு வந்திருக்கும் முதிய இளைஞர்களே, தாய் குலமே, பள்ளைய செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கல்லூரி பல வகையிலும் சிறப்புடையது. குறிப்பாக இங்கு வந்த மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக பயின்றது மட்டும் இல்லாமல் வெளி உலகுக்கு சென்று மேல் மேலும் உயர்ச்சி அடைந்து இந்த உலகம் புறமும் இருக்கின்றார்கள். ஸோ கல்லூரி உங்களுக்கு கொடுத்தது கொஞ்சம் என்றாலும் நீங்கள் கொடுத்தது நிறைய. உதாரணமாக நீங்கள் மீண்டும் திரும்ப திரும்ப இந்த கல்லூரிக்கு வந்து பல வகையிலும் இந்த கல்லூரியின் பெருமையை சொல்லிக் கொள்கிறீர்கள். இந்த கல்லூரியை பொறுத்த மட்டில் நான் கற்றுக்கொண்டது நிறைய. 74 இந்த கல்லூரிக்கு வந்த பொழுது வெளி உலகம் தெரியாமல் தான் வந்தேன். இங்கே வந்து நிறைய கற்றுக்கொண்டேன். ஹாஸ்டல் லைஃப்பை கற்றுக்கொண்டது இங்கு தான். முன்னாள் முதல்வர் பவுண்டராஜா அவர்களும் என்னுடைய நண்பர் சேவானின் அவர்களும் என்னுடைய நண்பர் மாடசாமி அவர்களும் தான் ஹாஸ்டல் லைஃப் என்ன என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்கள் எப்படி கையாள வேண்டும், அவளுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது அவர்தான். இந்த கல்வியை கற்றுக்கொண்டதை நிறைய வைத்து நான் மேலும் மேலும் உயர்ந்தேன். 2006 இந்த கல்லூரியை விட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது மதுரைக்கு செல்ல நினைத்திருந்தேன். ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் மதுரை. அப்போது கோயில்பட்டியிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது, கல்லூரிக்கு முதலாக வர வேண்டும் என்று. முன்னாள் மாணவர் அங்கு கல்லூரி செக்ரட்டரியாக இருக்கிறார், என்னை கட்டாயம் வர வேண்டும் கேட்டார். நான் வரலப்பா, இருக்கேன்னா மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு. இல்லை சார், நீ கட்டாயம் வரணும். என்ன காரணம்னு கேட்டால், நம்ம கல்லூரி பழைய மாணவர்னால நம்ம கல்லூரியில் கண்டிப்பும் ஒழுக்கமும் எங்கள் கல்லூரிக்கு வேணும், நீ கட்டாயம் எங்கள் கல்லூரிக்கு வரணும்னா. தவிர்க்க முடியலை. என்னுடைய மகள் கோயில்பட்டியில் இருக்கிறாங்க, அவங்களும் ப்ரெஷர் கொடுத்தாங்க, நீ கட்டாயம் வாங்கன்னு சொல்லி. ஒரு 2 அல்லது 3 ஆண்டு போனேன். 10 ஆண்டுகள் இருந்தேன். இவ்வளோ உயர்வுக்கும் காரணம் அடிப்படையில் நான் இங்கே வேலை பார்த்த நம் கல்லூரி தான். இந்த கல்லூரி இன்னொரு பெருமை உண்டு. இந்த கல்லூரி எட்டுகர் கல்ச்சர் ஆரம்பித்தது முதலில் 2000 ஆண்டு. நம்ம பிபிஏ 70 ஃபஸ்ட் பேட்ச் 70 பேட்ச் சொன்னது தான் 9 மாதம் பாடுபட்டு மாணவர்கள் பேர் ஒன்று சேர்த்து ஒரு கெட்டுகர் கல்ச்சரை உருவாக்குனாங்க. அந்த கல்ச்சர் இன்றளவும் வந்து கொண்டிருக்குது. நீங்கள் வந்திருக்கிற காரணமே இந்த ஒரு கல்ச்சர் தான். இந்த கல்ச்சர் தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். என்னுடன் வேலை பார்த்த மற்ற ஆசிய பெருமக்களும் சரி, எல்லோருமே எனக்கு பல வகையிலும் உறுதியாக இருந்தவர்கள். படித்து முடித்த மாணவர்கள் நண்பராக கருதி இன்றளவும் சில பேர் என்னை தொடர்ந்து கொண்டு சந்தேகம் கேட்கிறார்கள், ஐடியா கேட்பார்கள், சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பதற்கு காரணம் இந்த கல்லூரி என்பதையும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். Next, I invite Dr. S. Karupaiah to address. எழுபத்தாறு 77 பிஎஸ்சி 49 ஆண்டுகளுக்கு எங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி இங்கே அழைத்ததுக்கு உங்களுக்கு ஊடாக கூடி நன்றி. அப்போ பியூசி, இப்போ பியூசி கிடையாது, பியூசி இருந்தபோது
இந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் விஜய் காலேஜில் ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் ஒரு தேர்வு. இருந்தாலுமே அந்த மாணவர்கள் வெளியே வந்து பழகும் போது அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. வகுப்பில் நாங்கள் ரொம்ப எதிரி மாதிரி இருப்போம். ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். பிசிக்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டர் லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏன்னா பியூசி மார்க் வச்சுதான் அவங்களுக்கு அடுத்து அவங்க அல்லது மெடிக்கல் போகலாம். கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 50க்கு 50 மார்க் கொடுத்துருவாங்க. பிசிக்ஸில் வந்து 50க்கு 50 தான் கொடுக்க மாட்டோம். 40, 42 அது பிசிக்ஸ் அந்த காலத்திலே கஷ்டப்பட்டுட்டேன். பிசிக்ஸ்னாலே பயங்கர ஓடுறாங்க. பிசிக்ஸ் அட்மிஷன் இப்போ நாங்கள் ஓரளவு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கோம் லேப்ல. ஏன்னா ஒரு ஏரியாவில் அவங்க முடிஞ்சு அடுத்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல டயக்ராம் ஆஃப் டீச்சர் டயக்ராம் ஆஃப் ஒரு விஷயம் வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்லேயே போய் திருப்பி வச்சுட்டு போயிட்டேன். இந்த எக்ஸாமினர் பார்த்துட்டே இருந்தாரு. நேரம் அந்த பையன் தான் வந்தாரு. நீ எதுக்கு திருப்பி வச்ச அப்படின்னு கேட்டாரு. இந்த பையன் சொன்னா, சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், அவரை தான் திருப்பி வச்சுட்டு போயிட்டாரு சார். உடனே அவர் எக்ஸாமினர் அவனுடைய காணத்தையே நான் பாராட்டுறேன். கரெக்டா அவர் வச்சுட்டு செய்யணும் நீ தப்பா வச்சிருக்க, அதனால அவர் திருப்பி போயிருக்காரு அப்படின்னு செஞ்சு அந்த பையன் 48 மார்க் எடுத்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா 76, 77 மாணவர்கள் ஆனந்தா இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. நாங்களும் அந்த அவங்களுடைய நேர்மையை வைத்து அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கோம். இந்த கட்டுப்பாடு இருந்ததுனால இன்னைக்கு எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கிறோம். நாங்களும் உங்களுடைய நாங்களும் நல்லா இது நம்முடைய இந்த கல்லூரியுடைய வரலாறு. என்னுடைய ஆந்தியர்கள்லாம் இருக்காரு. இப்பெல்லாம் இந்த கல்லூரி 72ல நான் நிறைய கல்லூரிகள்லாம் கிடையாது. இந்த கல்லூரி இல்லைன்னா நம்ம படிச்சுட்டு போனாங்கிறது வந்து சந்தேகம்தான். ஃபாதர் வந்து பெட்டி ஷாப் வச்சிருக்காரு. அங்க வந்து வெளியே இருந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சேன். காலேஜ் பார்த்தேன். இந்த கல்லூரியே இப்போ சாதாரண இதே மாதிரி இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வளம் பெற்று Thank you, sir. English department. To address. மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு 2 பேரும் டக்குனு ஞாபகம் இன்னும் ஆரம்பிச்சாங்க. நான் அடிக்கடி சந்திக்கிறேங்க. இங்க இலக்கிய பண்றதுலாம் வருது. அடுத்து நம்ம ஆஜராக இந்த கல்லூரியை பொறுத்த மட்டும் எல்லாத்துலேயும் நண்பர்கள் இருக்காங்க. பிரச்சனை நான் ஆத்துல பிரச்சனை இல்லாம இருக்கீங்கன்னா எப்படி வாழ முடியும்? இப்படி இருந்தா தான் வாழ முடியும் இல்லையா? பிரச்சனை இல்லை எப்படி வாழணும் கேட்டாங்க கேட்டேன். வாழ முடியும் இருக்கும். ஆனா இல்லாத கூட நண்பர்
ஸ்மூத்தா இருக்கும். இந்த அகடமிக் ஃப்ரீடம் ரொம்ப சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைச்சா அந்த இது மாற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் நம்ம இப்போ கொஞ்சம் பையனை பேச வச்சுக்கலாம், பையனை பாட்டு பாட சொல்லலாம், சிறந்த தப்பு கிடையாது. பாடம் எடுத்துக்கலாம், நோட்டு கொடுத்துக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் செய்ய நான் செஞ்சிருக்கேன், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒரு நேரம் சொல்லுவாங்க, ஒரு நேரம் கண்டுக்கலாம். ஒரு போன வாரம் ஒரு கவர்மெண்ட் லைப்ரரியில போய் பார்த்துருக்கேன். எனக்கு முந்தி இருந்தோம், எனக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தேன், ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். பிறகு பேசினேன், நீங்க சிவாஜி காலேஜ் வளர்த்தீங்களா? எப்படி எப்படியா சொன்னாரு. பேரெல்லாம் ஞாபகம். பிஎஸ்சி சிவாஜி போயிட்டா, இப்போ மரிஷியஸ்ல காட்டுல அதிகாரியா ஒர்க் பண்றாரு. பிஎஸ்சி சிவாஜி எம்எஸ்சி சிவாஜி பிறந்த காலேஜில் படிச்சு ஒர்க் பண்றாரு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் டீ குடிக்க போனோம், போய் பேசிக்கிறோம். ஒருவேளை நான் கிளாஸ்ல வந்து வர ரொம்ப நச்சல் பண்ணியிருந்தேன்னா அவர்கிட்ட பேச வர என் முகத்திலே மொழிப்பு வர புரிஞ்சு பாடம் நடத்த பாடம் இன்றைய நம்ம காலேஜ் பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன ஜேஜே காலேஜ், இந்த காலையில உள்ள வந்தவங்க டிகிரி வாங்க வெளியே வாங்க யாராவது போட்டாங்களா? நீங்க நிறைய காலேஜ் 40% 50% டிகிரி வாங்க. நம்ம காலேஜ் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனால நம்ம பேரண்ட்ஸ் நம்பி காலேஜ் சேர்த்துறாங்க. அது ஆனா இருந்தாலும் பின்னாலும் சேர்த்தாங்க இல்லையா? இதுங்க அதே மாதிரி இந்த காலேஜ் இனிமேலும் நிறைய விளையாட்டு வீரர்களையும் எழுத்தாளர்களையும் நிறைய சமூக செயல்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்ம இந்திய லெவலில் ஃபேமஸான பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அசோகா பல்கலைக்கழகம் சொல்லுவோம். அதே மாதிரி ஐநாறு கல்வி வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Next, I request J. Dharmaraj. Dharmaraj of History Department. எல்லோருக்கும் எல்லாம் நீங்க இந்த மெமரி நிறைய ராஜராஜ் ஏன்னா போனதுக்கு அப்புறம் எங்க கூட கான்டாக்ட் I love Sivakasi. I am proud to be a Sivakasian. அந்த அளவுக்கு நாங்க உங்க கூட பழகியிருக்கோம். அதாவது நாங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்டா உங்களை நடத்தலை, as a ஃப்ரெண்ட்ஸாக தான் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு டூரேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரண்ட் சில்ட்ரன். நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவாங்க, பக்கத்தில் உட்கார வச்சு கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க. இன்னும் அழுதம்னா உடனே ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு போனாலும் அவங்க அதட்டி எங்களை வேலை வாங்குவாங்க. இப்போ எல்லாம் வேலை வாங்க முடியுதா? ஸ்டூடெண்ட்டை ஒன்றும் வாங்க முடியாது. நாங்களாம் டீச்சர்ஸ் வீட்டுக்கு போனோம்னா
அங்கே அவங்களுக்கு வேலைகள் செய்வோம், வீட்டு வேலை செய்வோம். அந்த மாதிரியெல்லாம் இருந்த காலம் உண்டு எஜுகேஷனில். அப்போ அங்கே வந்து பேரண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற ரிலேஷனில் எஜுகேஷன் நடந்துகிட்டு இருந்தது. அதை தாண்டி வரும்போது ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் எஜுகேஷன் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்கு? பிஸ்னஸ்மேன் கஸ்டமர், பிஸ்னஸ்மேன் கஸ்டமர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் இப்போ போய்கிட்டு இருக்கு எஜுகேஷன். அப்போ இந்த எஜுகேஷனை காப்பாற்றுறது யாரு? நீங்கள் தான், நீங்கள் தான் காப்பாற்று. அதாவது தலைக்கு மேலே போயிடுச்சு. அதை காப்பாற்றுறது என்னமோ ரொம்ப கஷ்டமான காரியம். இல்லை, நான் அந்த 3 கேட்டகரி சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து 2 கேட்டகரி பார்த்துருப்பீங்க. மொதல் கேட்டகரி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்த 3 கேட்டகரியுமே பார்த்தாச்சு. அதாவது பேரண்ட், டீச்சர், ஸ்டூடெண்ட் ரிலேஷன், டீச்சர் ரிலேஷன், அடுத்து அந்த அளவுக்கு இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இந்த மாதிரி ஒரு பெற்றோரை போறீங்க. எனக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால், பாஸ்கரன் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, பாஸ்கரன் விருதுநகர்ல ஒரு பாஸ்கரன் எனக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அவராக இருந்துட்டு எந்த பாஸ்கரன் இந்த மாதிரி ஏஜே காலத்தில் நான் 1976 படித்தேன் சார். நாங்கள் ஒரு பாஸ்கரன் எந்த டிபார்ட்மெண்ட்? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் எதுக்கு டிபார்ட்மெண்ட் தரேன், எனக்கு காமர்ஸ் என்ன சம்பந்தம்? நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கெட்டுக்கிறத போட்டிருக்கோம், அதனால எல்லாரையுமே இன்வைட் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். நான் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்டு சொல்லி அதுக்கு அந்த ரிலேஷன் வந்து என்னன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இல்லை. ஒரு ஃப்ரெண்டால தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும். அப்ப என்னுடைய டீச்சிங் கேரியர்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ணி எஜுகேஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி பேசுவார். சில நம்பர்லாம் கேட்டாரு, அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப இதுக்கு முன்னாடி இந்த அளவு எல்லா வைக்கக்கூடிய வெற்றிவர் வந்து சந்தோஷம். நீங்க வந்து வாழ்க்கையில நல்லா முன்னேறி மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசீர்வாதங்களை வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். Next, I request Dr. P. Sivasamy.
எந்த வாத்தியார்களுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் காப்பீடு அவசியம் வச்சிருக்க முடியும் கண்டிப்பா. ஆனா 2 பேர் மட்டும்தான் பெருப்பிரச்சனை பயிர் இந்த 2 பேருதான் ஆவணத்தையே கேட்பான். பின்னோக்கி 50 வருஷம் பின்னோக்கி காட்டி விதைவலைகள்லாம் ஏற்றுங்க 26-27 கிட்டத்தட்ட 12 ஸ்டூடெண்ட்ஸ் அது எதனால அவங்களாம் சாதிக்கிறாங்க. கட்டார பயிர்கள் அப்படிப்பட்ட பயிர்கள் அவங்களே எந்திரிக்க பார்க்கலாம். எந்திரிங்க. இங்கேயும் மேடையிலையும் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாசக்கார பையன் எந்த வகை இல்லை. ஆனா சப்ஜெக்ட் விஷயம் தான் வந்து பார்ப்பாங்கல்ல, அதுவும் கிடையாது. அனைவரும் இந்த அளவு சப்ஜெக்ட் விஷயமா வந்து பேசுற பையன் அப்ப என்ன நிலையில பாக்குறது. 15 வயதும் அதே சாப்பிடும் போது வந்து வீட்டுல என்ன வச்சிருக்காங்க எது வச்சிருக்காங்க சரி, அதோட தான் இந்த தொல்லை விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூட இன்னொருத்தர் அனந்தராம்ங்கிற ஒரு அவருடைய மாமனார் பேரு. அவர் அனந்தராம அந்த பையன்கள்லாம் சாருன்னே சொல்ல மாட்டாங்க, சமுன்னே இருப்பாங்க. சமுன்னா அவங்க மாமனார் பேரை சொல்லி இவர் அண்ணனும் சமுன்னே அப்படின்லாம் சொல்றாங்க. இன்றளவு அப்படித்தான் கூப்பிடுறாங்க. அவங்ககிட்ட போய் அனந்தராம் அனந்தராம் அது யாரு இருப்பாங்க, அதை சமுன்னே கூப்பிடுங்களா அவர் தான் அதெல்லாம் ஒருத்தர் உண்டு. இதே அவர் அவரை டெய்லி கூட்டிட்டு பரோட்டா கடைக்கு கொண்டு அந்த இதுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க பையங்க எல்லாம். போய் என்ன ஜமுனை பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிடுவாங்க. அப்படிப்பட்ட பாசக்கார பையன். அதனால அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 76, 77வது வருஷத்துக்கு தவிர வேற எந்த பேசுலையும் எனக்கு பாசக்கார பையனும் கிடைத்ததே கிடையாது. அப்படி அந்த நினைவலைகள்ல உங்களுடைய காட்சி அவரு அனந்தரமும் ஒவ்வொரு பையங்களையும் ஒவ்வொரு விதமா பற்றி சொல்லுவாரு. ஆர்வஞ்சாமியா சேவும் பாரு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதா இருக்காரு சாத்தூர் சேவு சேவு அப்படின்பாங்க. நீலகண்டன் ஒருத்தர் உண்டு, நீலகுண்டன் பாரு, ஏன்னா அவர் ரொம்ப ஸ்டவுட்டா இருப்பாரு. அந்த இருக்காரு அவரை நீலகண்டன் சொல்ல மாட்டாரு, நீலகுண்டா இங்க வான்னு சொல்லுவாரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறி. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட அவங்கள கூட ஒரு 7-8 வயசு தான் மூத்தவங்களா இருந்தனால அவ்வளோப்பட்ட ஒரு இதா அதுக்கு ஏதாவது ஒரு செட்ல அந்த மாதிரி வந்திருக்காங்களா அப்படின்னு இன்னைக்கு வந்தது. அதனால பாசக்கார பையன் நிறைஞ்ச பேச்சுக்கு வந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைந்தது. உங்கள் நினைவுக்கு நன்றி. தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி டாக்டர் வந்து நேற்று தான் ஃபாரின்லேருந்து வந்தாங்க. இன்றைக்கி காரைக்குடியில் வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட், ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து சீஃப் ஆர்பிட்ரேட்டர் இருக்கிறதுனால கலந்து கொள்ள முடியாது அப்படின்னாங்க. அநேகமாக இதில் ஆன்லைனில் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையும் ட்ரை பண்ணுறோம். அடுத்து வி இன்வைட் டாக்டர் எஸ் அழகப்பன். கல்லூரி முதல்வர் அவர்களை, பேராசிரியர் பெருமக்களே, பழைய முதல்வர் அவர்களை, நம்முடைய கல்லூரி இன்வைட் பண்ண மாணவர் அவர்களே, உங்கள் எல்லோரையும் முதலில்
இன்று சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் ஆல் ஃபார் திஸ் all these are support management. ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து நிறைய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். அதனால பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இல்லாம இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டமான. நீட் மோர் மணி. அது என்ன ஞாபகம் வச்சு 17,000 அப்ப முக்கியமா வேண்டிட்டு பண்ணாங்க. அப்ப என்ன செய்தாங்க, வைரப்பிரகாசம் வந்து அவர் சார் வந்து அதை உடனே கேன்சல் பண்ணி இருக்க போதுதான் என்ன செய்ய முடிஞ்சது, நல்ல முறையில டிபார்ட்மெண்ட் தான் ரன் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் என்னது சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் பாரு டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா பொறுப்பு ஒப்படைச்சாங்கன்னா எல்லாம் சொன்னாங்க. டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். சின்சியாரிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து எல்லாமே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் சின்சியாரிட்டியா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் எங்க போனாலும் சரி பார்த்த உடனே அவங்க உடனே பார்த்து தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா நம்மளோட சின்சியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஐ வாஸ் எ மெம்பர் இன் தி மேனேஜிங் இன்விடேஷன் கமிட்டி. எப்போ இன்விடேஷன் கமிட்டியை கொடுக்க போனாலும் சரி அங்கே மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்க போகும்போது ஐயா நாடார் அவர்களும் சரி, கிரகதுரை மோலாலும் சரி, வைரப்பிரகாசம் மோலாலும் சரி, போஸ் மோலாலும் சரி, எப்படி இருக்கும் ராமூர்த்தி மோலாலும் சரி உடனே கூப்பிட்டு ஸ்மூத்தாக பேசி நல்ல முறையில் இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. தட் இன்ட்ராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ எங்களுக்கு என்ன ஆகிப்போகுது, அவ்வளோ பெரிய ஆளுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது மாணவர்கள்ட்டையும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் எப்படி இருப்போம், இன்ட்ராக்ஷனோட ஸ்மூத்தாக தான் பிஹேவியர் இருப்போம் வித் டிசிப்ளின். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழித்து இந்த மாணவர்கள் வந்து எங்களையும் ஞாபகம் வச்சு கூப்பிடுறது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. பொதுவாகவே என்னுடைய ஐடியா எப்படின்னா, ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுறோம், அதில் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணுறோம். எப்போ அது 3 இருக்குதோ அப்போ அவங்க சக்ஸஸாக ஆக முடியும். அதை என்ன செய்வீங்க, நீங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து வைஸ் சான்சலராக இருந்திருக்காங்க. அதை கேள்விப்பட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அது சொன்ன உடனே. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க, ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. நிறையா பேர் வந்து நம்ம கல்லூரியில் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஜாப்பு எல்லாத்துலேயும் போகிறாங்கன்னா அதுக்கு என்னது, மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டு டு ஆல் அண்டர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நிறையா செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, நிறையா போயிடுறாங்க. பட் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள முன்னேற்றத்தில் மேனேஜ்மெண்ட்டு பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். இப்போ சார் எடுத்தோம்னா, நம்ம பிரின்சிபல் சார் எடுத்தோம்னா வந்தோடனே சொன்னேன் நான், இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னா அது அவங்க ரொம்ப ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நிச்சயமா அவங்களுடைய ஸ்டெப் தான் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. எல்லாத்துக்கும் மெயின் ரீசன்னா நான் நல்லா சொல்லுவேன், டாக்டர் அசோக் அவர்களுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படியும் இப்படி கூட ராஜ்வன் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா பையங்க ஆல்மோஸ்ட்டு டிசிப்ளினாக தான் வருவாங்க. அவங்க டிஸ்கஷனும் டிசிப்ளினாக இருக்கும் பஸ்ஸில். அப்போ அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது டாக்டர் அசோக்கை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த மீட்டிங் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நவ் கோஎஜுகேஷன், அப்போ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. இன்றைக்கி கூட பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா அதுக்கு பிரின்சிபாலும் மற்றவங்களும் தான் ரீசன் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம். அப்போ அவங்கள அரவணைத்து செய்யக்கூடிய ஒரு அஃபெக்ஷனேட்டும் வேணும். 2 இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அந்த வகையில் நான் பிரின்சிபல், எஸ்பெஷலி எக்ஸிஸ்டிங் பிரின்சிபல்,
ஃபார்மர் பிரின்ஸிபாலாக நான் ரொம்ப தேங்க்ஸாக சொல்லிக்கிறேன். ஏன்னா காலேஜ் வந்து இன்றைக்கி நல்ல நேமில் இருக்குது. எனக்கு தெரியும் இந்த ஏரியாவில் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சரி எங்கே படிக்கிறேன்னா நான் ஐயனார் ஆமைகள் படிக்கிறேன். அங்கே இடம் கிடைக்காட்டால் தான் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு போகிறேன். அதோட இப்போ இன்டர் டிசிப்ளினும் நிறையா இருக்குது. ப்ரோக்ராமும் நிறையா வச்சுருக்காங்க ஃபார் தி டெவலப்மெண்ட். நான் வரும்போது பார்த்தா ஒரு 20-21 கிளப் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கூட பேப்பரில் போட்டிருந்தாங்க, இங்கேருந்து சைக்கிள்லே போய் கிராமப்புற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது யார்? டாக்டர் அசோக் அவங்க ஸ்டெப் எடுத்து செய்கிறாங்க. அதுக்கு கோஆப்ரேஷனும் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வகையில் நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ணி எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் சரி அங்கே பார்த்தீங்கன்னா போதும், அங்கே படித்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ சிலுவத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போனால் அங்கேயும் ஒரு படித்த ஸ்டூடெண்ட் இருந்து ஒரு ஜாப்பில் உட்காந்து கேட்பான். இதுமாதிரி எங்கே போனாலும் சரி அந்த ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டாஃப் டீச்சர்ஸ் இருக்கும். அதனால் என்னது இது ரொம்ப முக்கியமானது. இந்த கல்லூரி மேலும் வளரணும். அதுக்கு உங்களுடைய கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியம். அதை நல்ல முறையிலையும் நம்ம பயன்படுத்தணும். அதோடு நான் என்ன சொல்லுவோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஏஜ் ஆகிப்போகுது. அப்போ யூ மஸ்ட் ஹாவ் ஏ மென்டல் ஹெல்த்து முக்கியம், ஃபிசிக்கல் ஹெல்த்து முக்கியம். ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும். ஃபிசிக்கல் ஹெல்த்து முக்கியம், மென்டல் ஹெல்த்து முக்கியம். ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணால் என்ன வரும்? ஸ்ட்ரெஸ் தான் வரும். யூ மஸ்ட் லிவ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதோடு இந்த கல்லூரி டெவலப்மெண்ட் இருக்குது. நம்மளால் என்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் செய்து நல்ல முறையில் எங்களெல்லாம் இன்விடேஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Next, I call upon Dr. G. Sebasindai, Physics Department, to address. மேடையில் வீட்டிற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னால் அமைந்திருக்கும் பழைய மாணவர்களுக்கும் என்னுடைய உள்ளங்கணிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி எங்களையெல்லாம் மேன்மைப்படுத்தியதற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் கல்லூரி காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் பேசிவிட்டார்கள். நான் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். வேதாகமத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லி உரையை முடிக்கின்றேன். வேதாகமத்திலே கடவுள் தன்னுடைய ஊழியக்காரனைய ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார் என்றால், ஐ வில் bless you and your generation, you must be a blessing to others. நான் உன்னையும் உன்னுடைய இனத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவர் உங்களை நல்லபடியாக ஆசீர்வதித்திருக்கின்றார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாக ஆசீர்வதித்திருக்கின்றார். He has blessed you with all blessings, with earthly and heavenly blessings. So you must be a blessing to others. கடவுள் உங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கின்றாரோ, உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கின்றார், அதுபோல் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. நம்மால் மற்றவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டாக நாம் இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்ம இந்த உலகத்திலே சிரித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வாழ்நாள் அளவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு துணையாக இருந்து உங்களால் இயன்ற உதவியை செய்து நாட்டுக்கும் மக்களுக்கு நல்லதே செய்து நல்ல ஒரு பெயர் எடுத்து இந்த உலகை விட்டு செல்லும்போது எல்லாரும் நம்மை போற்றக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். யார் நம்மை தூற்றக்கூடாது. இவர் இருந்தார், இந்த உதவியை செய்தார், இந்த காரியங்களை செய்தார், இவரால் இந்த காரியம் நடைபெற்று என்று சொல்லி நம்மளை 4 பேர் போற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் வாழ்ந்து நாட்டுக்கு ஒரு நல்லதை, இந்த கல்லூரி எத்தனையோ பெருமைகளை அடைந்திருக்கின்றது. நீங்கள் பியூசி படித்த காலத்திற்கும் இப்பொழுதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். எத்தனையோ கோர்சஸ், எத்தனையோ கட்டடங்கள் ஏற்கனவே எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். ஆகவே இப்படி ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு கல்லூரியிலே படித்தது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், பிளஸிங். ஆகவே நீங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I request
Professor J. Dharmaraj of History Department. இங்கு இந்த பழைய மாணவர்களுடைய ஒரு கூட்டத்தில் என்னை இங்கே அழைத்து பேசுவதற்காக அழைத்து இங்கே பங்கு கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது எல்லோருக்கும் முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே என்னுடைய பணிபுரிந்த ஆசிரியர்கள் எல்லோரையுமே கேட்கல பணிபுரிந்த ஆசிரியர்கள் எல்லோரையுமே பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே போல நான் இங்கே 1974 ஆண்டில் வரலாற்று ஆசிரியராக பணிபுரிந்தேன். இங்கே எத்தனை மாணவர்கள் என்னிடம் வரலாறு படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பார்த்தால் நிறைய பேர் முகமெல்லாம் மாறிவிட்டது. வரலாறு படித்து ஓகே ஓகே ஓகே. அப்பொழுது 1974 இங்கே சேர்ந்தபோது பியூசியும் பிஏ எக்கனாமிக்ஸ் ஆன்சலரி மட்டும்தான் நான் பாடம் எடுத்தேன். மிகவும் குறைந்த காலம்தான் இங்கே பணிபுரிந்தேன். 1974 80 ஆண்டு வரை 1980 ஆண்டு வரை தான் இங்கே பணிபுரிந்தேன். 1980 ஆண்டிலிருந்து ராஜபாளையம் ராஜகல் கல்லூரியில் நான் இங்கிருந்து பணிமாற்றம் செய்து அங்கிருந்து தான் நான் பணி ஓய்வு பெற்றேன். இங்கே ஒரு சில ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கே ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் மாணவர்களாக சேர்ந்தவர்களும் சரி, ஆசிரியர்களாக சேர்ந்தவர்களும் சரி, அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு அடித்தளம் இங்கே கிடைக்கும். சுமாராக படித்த மாணவர்கள் என்றாலும் சரி, மீடியமாக படித்த மாணவர்கள் என்றாலும் சரி, அவர்கள் வெளியே வருகின்ற போது மிக சிறந்த ஒரு மாணவர்களாக இங்கே உருவாக்கக்கூடிய ஒரு கல்லூரி இந்த கல்லூரி. நானும் இன்னும் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு சில கல்லூரிகளில் பணி மாற்றம் பெற்று வேலை பணிபுரிந்திருக்கின்றேன். இங்கு 6 ஆண்டுகள் பணிபுரிந்த காலத்தில் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் என்னவென்றால், மாணவர்கள் எல்லோருக்குமே பாடம் நடத்தும்போது அவர்கள் அனைவருக்குமே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி கொடுப்பேன். எல்லாருமே நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வகுப்பறையில் பாடம் நடத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த நோட்ஸு டிக்டேட் செய்வேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ண நோட்டு இன்றும் நான் வைத்திருக்கின்றேன். இந்த இங்கே பணிபுரிந்த அந்த 6 ஆண்டு காலத்தை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கல்லூரிகளுக்கு சென்று வேலை செய்கின்ற நேரத்தில் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ராஜபாளையம் ராஜகல் கல்லூரியில் வேலை பார்க்கின்ற போதும் அங்கும் மாணவர்களுக்கு நோட்ஸ் தான் இங்கே இருந்த அதே மாதிரியான அந்த ட்ரெண்டை அங்கே பின்பற்றி மாணவர்கள் நோட்ஸ் கொடுப்பேன். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்பொழுது வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கு பாட நூல்கள் கிடையாது, எல்லாருமே நோட்ஸ் வாங்கி தான் படிக்க வேண்டியிருக்கும். எனவே மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக வரலாறு படிக்கும் மாணவர்களுக்கு புத்தகம் வேண்டும். இதுவரை சுமார் 80 பாடநூல்கள் எழுதியிருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் வரலாறு பிஏ எம்ஏ படிக்கின்ற மாணவர்கள் என்னுடைய பாடங்களை படிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு எனக்கு ஒரு உயர்வை இங்கே படிக்கின்ற போது இங்கே நான் வேலை பார்க்கின்ற போது செய்த அந்த செயல்கள் தான், அந்த முயற்சிகள் தான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. எனவே அந்த மாணவர்களுக்கும் சரி, இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, ஒரு பெரிய அடித்தளத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த கல்லூரி. நான் எம்ஏ முடித்த பிறகு எம்ஃபில் பாடத்திட்டம், எம்ஃபில் படிக்கும் தனியாக அப்பொழுது படித்தேன். அப்போ எம்ஃபில் படிக்கின்ற போது அந்த டெசர்டேஷன் ஒன்று எழுதுவார்கள். அதற்கு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய கல்லூரி திரு ஐயனாடார் அவர்களை தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் நான் ஆய்வு கட்டுரையாக நான் தெரிவு செய்தேன். ஐயனாடார்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய செயல்கள் எல்லாவற்றையுமே அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோரையுமே சந்தித்து ஐயனாடார் ஹிஸ் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் என்று நான் எழுதியிருந்தேன். நம்முடைய நூலகத்திலும் அந்த ஒரு காப்பி இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே அந்த அளவிற்கு இந்த கல்லூரி ஆனது ஒரு பெருமை, எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெருமை பெறக்கூடிய கல்லூரி. அந்த கல்லூரியில் படித்தவங்க எல்லோருக்கும் அந்த வேலை பார்த்த எனக்கும் பெரும் மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருப்பதற்கு இந்த கல்லூரி தான் காரணம்.
எனவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் இங்கே வந்து ஒன்று சேர்ந்து எங்களையும் ஒன்று சேர்த்து இங்கே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நல்லா கேட்குது சார். Hello and good afternoon, my dear students and my erstwhile colleagues. I see a lot of your faces, but not the faces of my students. That's a very regrettable thing. I should have been very happy if the camera had been able to pan onto the student body that is present there. But it does not matter. There may be some technological deficiencies or inadequacies. It does not matter. But I am very, very happy today to be a part of this event organized by the students of 1976-77 batch PUC. I remember some of you, but not all of you. And I should have been very happy to be personally present there, because Shivagashi always charms me. Whenever I get an opportunity to be back in Shivagashi, I never miss it. But this time, some deficiencies in my health prevent me from being there personally, and I apologize to you for that. Maybe when I feel more of strength, I would just come back to Shivagashi and at least meet some of you there. I see Professor Pavanraj there. I see Dr. Ashok there. I see Professor Harirajan, and I see our good old Jayasheelan. That's a very surprising thing for me. Happiness. So, what is this? 76-77 batch. That means you are on to the 50th year of your being students of ANJAC. And I know that most of you will be men of, what do you say, business, family, men of family with the children. They must also be grown enough to be rearing their families. I wish all of you the very best in life. I wish you to enjoy happiness. I wish to have your businesses grow. I wish your career to advance, and that's my wishes for you. With these greetings, I think I shall just say no. Let us hope that at least in the near future, when I feel strong enough to travel, I shall reach there and meet at least some of you, because I always love the sounds of Shivagashi, the streets, the sounds I hear there, and the faces I see there. Some of them might be my students' faces, and some others might be my public faces I have come across in various fields. So Shivagashi always thrills me, it gives me joy, but this time I have missed it. I am very unhappy about it, but soon I will meet some of you. I will again enjoy the environs of Shivagashi. Thank you, thank you, thank you. Thank you very much, sir, for showing this much of interest in attending our meeting and blessing us. Thank you very much.